நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வணக்கம். இன்றைய நாள் நாம் பேச எடுத்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவெனில், வாகன லீசிங் சம்பந்தமாக. தற்காலம் வாகனங்கள் மிக அதிகமாக அதிகரித்து விட்டது. பலரும் பலவாறான தொழில்களில் முதலீடுகள் செய்து, பலவாறாக வியாபாரம் செய்து, பல வாகனங்களை, கனவு வாகனங்களை கொள்வனவு செய்கின்றனர். சிலர் தொழிலுக்காக வாகனங்களை கொள்வனவு செய்கின்றனர். சிலர் ஆடம்பர வாழ்க்கைக்காக வாகனங்களை கொள்வனவு செய்கின்றனர். சிலர் அடிப்படை தேவைகளுக்காக வாகனங்களை கொள்வனவு செய்கின்றனர். வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக நாம் ஒரு சிறிய ஒரு தொகை பணத்தை அல்லது பெரிய ஒரு தொகை பணத்தை ஏற்பாடு செய்துவிட்டு நாம் நாடுகின்ற இடம்தான் லீசிங் கம்பெனி. இந்த லீசிங் முறையில் தவணை கட்டண முறை என்று கூறுவார்கள். இந்த தவணை கட்டண முறை அடிப்படையில் வாகனங்களை கொள்வனவு செய்த பிற்பாடு இந்த தவணை முறை கட்டணத்தை லீசிங் முறையினை நாம் சரிவர செலுத்தாத பொழுது வாகனங்களை லீசிங் கம்பெனியால் தூக்க முடியுமா, அவர்கள் எடுத்துச் செல்ல முடியுமா என்பதுதான் இன்றைய நாள் நாம் பேச எடுத்துக் கொண்டிருக்கின்ற விடயம். வாகனம் ஒன்றினை லீசிங் கம்பெனியானது குத்தகை அடிப்படையில் லீசிங் அடிப்படையில் பெற்று எமக்கு தருகின்ற பொழுது இந்த வாகனத்தின் ரெஜிஸ்டர்ட் ஓனர், அதாவது அப்சல்யூட் ஓனர், பதிவு செய்யப்பட்ட முழு உரிமையாளராக குறித்த லீசிங் கம்பெனி காணப்படும். நாம் தற்போதைய உரிமையாளர், கரண்ட் ஓனர் என்ற வகுதிக்குள் நாம் வருவோம். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த வாகனத்தை நாம் பயன்படுத்தி ஒவ்வொரு மாதமும் வட்டியுடன் முதற் தொகையும் சேர்த்து குறித்த வாகனத்துக்கான தவணை பணம் செலுத்திக் கொண்டு வருவோம். இந்த இடத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்னவெனில், தொடர்ச்சியாக பணம் செலுத்தி வருகின்ற ஒருவர் திடீரென ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பணத்தினை செலுத்தாத பொழுது குறித்த லீசிங் கம்பெனியானது குறித்த வாகனத்தினை எடுத்துச் செல்ல முடியுமா, சீஸ் பண்ணி எடுத்துச் செல்லுதன்னு கூறுவார்கள். உண்மையிலே சீஸ் பண்ணுவதற்காக, இந்த வாகனத்தை எடுத்துச் செல்வதற்காக சீசர் சொசைட்டி என்ற ஒரு சங்கம், ஒரு அமைப்பு இருக்கின்றது. நாம் வாகனத்தை வெளியில் விட்டு சென்றிருப்போம். வந்து பார்க்கின்ற பொழுது வாகனம் இருக்காது. அந்த வாகனத்தினை சீஸ் பண்ணுகின்றவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார். இது பலருக்கு நடந்திருக்கும். சிலருடைய வாகனங்களை தூக்கி சென்றிருப்பார். சிலர் வாகனங்கள் எங்கே என்று தேடி அலைந்து திரிந்த பிற்பாடு லீசிங் கம்பெனியில் தூக்கி சென்ற விடயம் தெரிந்திருக்கும். இது பலரும் பட்ட அனுபவம். ஆனால் உண்மையில் இவ்வாறு வாகனங்களை லீசிங் கம்பெனி தூக்கி செல்ல முடியுமா என்றால் 100% அவர்கள் தூக்கி செல்ல முடியாது என்பதுதான் சட்ட ஏற்பாடு. ஏனெனில் குறித்த வாகனத்தின் தற்போதைய உரிமையாளர் நாம். இவ்வாறு நாம் தற்போதைய உரிமையாளராக இருக்கின்ற பொழுது எமது அனுமதியின்றி இந்த வாகனத்தை எடுத்துச் செல்வதானது களவு, தெஃப்ட், இலங்கை தண்டனை சட்ட கோவையினால் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். இந்த குற்ற வகுதிக்குள் அடங்குகின்ற ஒரு களவினை அவர்கள் செய்கின்றார் என்றே பொருள்படும். மாறாக அவர்கள் எடுத்துச் செல்வதற்கு எந்த சட்ட ஏற்பாடும் கிடையாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே ஒரு வாகனத்தினை சீஸ் பண்ணுகின்றவர்கள் லீசிங் கம்பெனியால் லீசிங் கட்டவில்லை என்ற காரணத்துக்காக எடுத்துச் செல்ல முடியாது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு அவர்கள் எடுத்துச் சென்றால் உடனடியாக அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திற்கு சென்று நாம் ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்ய வேண்டும். ஏனெனில் குறித்த வாகனத்தில் ஒருவருடைய அவசியமான பொருட்கள் காணப்படலாம். சிலர் தங்கத்தை விட்டு செல்லலாம், சிலர் பண வகைகளை வைத்துவிட்டு செல்லலாம். இவ்வாறு பலரும் பலவாறான பொருட்களை வைத்துவிட்டு செல்வதனால் குறித்த வாகனத்தினை சீஸ் பண்ணி எடுத்துச் செல்கின்றவர்கள் பாரிய பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியவர். இது பல இடங்களில், பல நீதிமன்றங்களில் இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சீஸ் பண்ணி எடுத்துச் சென்றவர்கள் பல காலமாக விளக்க மறியலில் இருந்து விசாரிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த நடவடிக்கைகளும் எமது பிரதேச நீதிமன்றங்களில் நடைபெற்றிருக்கின்றது. எனவேதான் வாகனம் ஒன்றினை எக்காரணம் கொண்டும் உரியவரின் அனுமதியின்றி அவர் தவணை பணம் செலுத்தவில்லை என்பதற்காக லீசிங் கம்பெனியினால் அவர்களிடம் இருக்கின்ற 2ஆம் சாவியினை போட்டு எடுத்துச் செல்வது சட்டப்படி குற்றம். இவ்வாறு அவர்கள் செய்தால் நிச்சயமாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது ஒருவர் இவ்வாறு வாகனங்களை இழந்திருந்தால் நாம் நடந்து முடிந்த விடயத்தை பற்றி பேச முடியாது. இனிமேல் யாராவது ஒருவருக்கு இவ்வாறு நடந்தால் உடனடியாக அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையம் சென்று நீங்கள் முறைப்பாட்டை செய்ய வேண்டும். நீதிமன்றம் மாத்திரம்தான் ஒருவருடைய வாகனத்தினை எடுத்துச் செல்வதற்கு அனுமதி வழங்கக்கூடிய உச்ச இடம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமன்ற அனுமதி இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதற்குரிய படிமுறைகள் இருக்கின்றது. அவர்கள் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். அவர்கள் சட்டத்தரணியூடாக கோரிக்கை கடிதம் அனுப்ப வேண்டும். அந்த கோரிக்கை கடிதத்திற்கிணங்க தாங்கள் பணம் செலுத்தவில்லை என்பதனால் குறித்த வாகனத்தினை
நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லது எடுத்துச் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது என நோட்டீஸ் வழங்கப்பட்டு அவர்களுக்குரிய கால எல்லை வழங்கப்படுதல் வேண்டும். அந்த கால எல்லைக்குள் அவர்கள் குறித்த பணத்தினை செலுத்தினால் அந்த வாகனத்தினை அவர்கள் எடுத்துச் செல்ல முடியாது. ஆகவே இவ்வாறெல்லாம் செய்யாமல் உடனடியாகவே வாகனத்தை எடுத்துச் செல்வது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்பதனை சீஸ் பண்ணுகின்றவர்கள் கூட மிக கவனமாக உணர்ந்து செயற்பட வேண்டும். அவர்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த குறித்த வழக்கு தாக்கலின் அடிப்படையில் குறித்த நீதிமன்றங்களூடாக அனுமதி பெற வேண்டும். குறித்த வாகனத்தினை நீதிமன்றங்கள் கொண்டு வந்து பிஸ்காலினூடாக நீதிமன்றம் அதனை பெற்று அதனை லீசிங் கம்பெனியிடம் ஒப்படைக்கிற நடவடிக்கையினை நீதிமன்றம் மேற்கொள்ளும். இவ்வாறு நீதிமன்ற அனுமதி இல்லாமல் செய்வதானது தண்டனைக்குரிய குற்றம் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சட்டப்படியாக ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு படிமுறைகள் இருக்கின்ற பொழுது அதனை விடுத்து லீசிங் கம்பெனிகள் லீசிங் தொகை மாதாந்த தொகை செலுத்தவில்லை என்ற காரணத்துக்காக நீதிமன்ற அனுமதி இல்லாமல் வாகனங்களை எடுத்துச் செல்வது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ஆகவே இவ்வாறு யாராவது வாகனங்களை எதிர்காலத்தில் பறிகொடுக்க நேர்ந்தால் நீங்கள் அருகில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திற்கு தாராளமாக சென்று முறைப்பாடு செய்யலாம் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.